Hi guys, this is Nifty Tea. Guys, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம அட்வான்ஸ் லெவலில் வச்சு எப்படி என்ட்ரி எடுத்துருக்கலாம் அப்படின்ற எஜுகேஷ்னல் ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யாருன்னா யூடியூப்பில் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனல் கீழே இருக்க டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடுற செல்லர்ஸோட பிஇபி லெவல் அண்ட் என்எஸ்சி சைட்டில் கொடுத்துருக்க செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கைஸ், நம்ம இந்த அட்வான்ஸ் லெவலில் எந்த சைட்டில் போய்ட்டு எப்படி எடுக்கிறது, இதை வச்சு இன்ட்ராடேல எப்படி ட்ரேட் இருக்குதுன்னு ஒரு வீடியோ கோர்ஸ் கொடுத்துருக்கோம். இது கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க, வாங்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம டெலகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதில் காண்டாக்ட் பண்ணால் அதனுடைய டீட்டெயில் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம லெவலை வச்சு எப்படி என்ட்ரி எடுத்துக்கலான்னு பார்க்கலாம். கைஸ், இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 22,675 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன ஒரு 15 நிமிஷம் கழிச்சு தான் நம்ம என்ட்ரி எடுப்போம். ஓப்பன் ஆன ஒரு 15 நிமிஷத்தில் மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா 22,716. ஓகேங்களா? அப்போது 700 650 கால் இந்த மணி, 750ன்ற புட்டு இந்த மணி. ஓகேங்களா? ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஓப்பனுக்கு மேலே எஸ்டர்டே லோ பிரேக் ஆகலை, ஆனால் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே. ஓகேங்களா? ஓப்பனுக்கு மேலே எஸ்டர்டே லோ பிரேக் ஆகலை. ஓகேங்களா? ஆக்சுவலாக வந்து பாசிட்டிவும் கிடையாது, நெகட்டிவும் கிடையாது. ஓகேங்களா? ப்ரீவியஸ் க்ளோஸை தாண்டி இருந்தால் ஒரு பாசிட்டிவ் மார்க்கெட் மாதிரி நம்ம எடுத்துருக்கலாம். ஓகேங்களா? இருந்தாலும் பாசிட்டிவும் கிடையாது, நெகட்டிவும் கிடையாது, நம்ம புரிஞ்சிக்கலாம். ஓகேங்களா? ஆனால் லோ பிரேக் பண்ணல. ஓகேங்களா? அதே மாதிரி ஓப்பனுக்கு மேலே இருக்கான். ஓகேங்களா? அப்போது நம்ம ஃபஸ்ட் எடுத்தோம்னா யாரை பார்க்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக 700ன்ற காலை தான் போய் செக் பண்ணுறோம். ரெண்டு பேரையும் தான் செக் பண்ணணும். ஏன்னா இன்சைட் மார்க்கெட் தான் இது. எஸ்டே ஐயும் பிரேக் ஆகலை, லோவும் பிரேக் ஆகலை. ஓகேங்களா? கண்டிப்பாக வந்து நம்ம ரெண்டு பேரையும் தான் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம போய் ஃபஸ்ட்டு 700 காலை தான் போய் பார்த்தோம். ஆக்சுவலாக 700 காலை பார்க்கலாம், 650 காலை பார்க்கலாம், யாரை வேணால் பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு போய்ட்டு 700 காலை செக் பண்ணி பார்க்கலாம், இல்லை 650 காலை போய் செக் பண்ணி பார்க்கலாம். 1 செகண்ட் ப்ளீஸ். ஆக்சுவலாக இதுதான் 700 காலோட சார்ட்டு. மார்க்கெட் எப்படி எஸ்டர்டே லோ பிரேக் ஆகலையோ, இதில் ஒரு பியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் எஸ்டர்டே லோ பிரேக் ஆகலை, ஓப்பனுக்கு மேலே. ஓகேங்களா? ஆனால் ப்ரீமியம் பாருங்கள் என்ன நடந்திருக்குங்க. எஸ்டர்டே லோ பிரேக்கு, ஓப்பனுக்கு கீழே. ஓகேங்களா? இவனோட ஓப்பன் வந்து 184. ஆக்சுவலாக 184 இவனோட ஓப்பனு. ஆனால் இவன் எங்கே காட்டுறான் பாருங்கள், எங்கே ஓப்பன் ஆகிருக்கான் பாருங்கள். ஓகேங்களா? ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் எஸ்டர்டே லோ பிரேக் பண்ணலை 15 மினிட்ஸில், 20 மினிட்ஸ்லேயும் ஓப்பனுக்கு மேலே பாசிட்டிவாக காட்டுறான். ஓகேங்களா? எஸ்டர்டே லோ பிரேக் ஆகலை, ஆனால் இன்சைட் மார்க்கெட் தான், நம்ம ரெண்டு பேரையும் போய் செக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ப்ரீமியம் அந்த மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஓகேங்களா? 22,700 காலோட ஓப்பன் ப்ரைஸ் 145. ஓகேங்களா? இவனோட எஸ்டர்டே லோவும் அதுதான். ரெண்டுத்தையும் பிரேக் பண்ணி கீழே இருக்கான். அது அப்படியே முரண்பாடு, அப்படியே டிஃபிகல்ட். ஓகேங்களா? மார்க்கெட் எப்படி இருக்கோ சேம் சினாரியோவில் ப்ரீமியம் இருக்கணும், அப்போ தான் இவனால் பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேங்களா? இவன் என்ன பண்ணுறான், ஓப்பனுக்கு கீழே எஸ்டர்டே லோ பிரேக்கு எல்லாமே நெகட்டிவ். அப்போ இவனை நம்ம எடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நம்ம எடுக்க முடியாது. ஓகேங்களா? ஓகே, அதனால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 700 புட்டை போய் செக் பண்ணோம் அந்த டைமில். ஏன்னா மார்க்கெட் இன்சைட் மார்க்கெட் லோ பிரேக் பண்ணல, ஓப்பனுக்கு மேலே இருக்கும்போது நம்ம காலை தான் போய் ஃபஸ்ட்டு பார்க்குற மாதிரி இருக்கும். நம்ம போய் காலை பார்த்தோம். கால் என்ன பண்ணுறான், மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. ஓகேங்களா? மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கிறான், அப்போ ஓப்பனுக்கு மேலே எஸ்டர்டே லோ பிரேக் பண்ணாமல் கரெக்டாக நிற்கிறான் ஒரு 20 மினிட்ஸில். ஆனால் ப்ரீமியம் என்ன பண்ணுது அப்படின்னா டோட்டலாக அவனுக்கு ஆப்போசிட்டாக நெகட்டிவாக நிற்கிது. அப்போது அவனை நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம். ஓகே, எப்படியா இருந்தாலும் ப்ரீமியம் எப்படி இருக்கோ அது பிரகாரம் தான் மார்க்கெட் மேக்ஸிமம் மூவ் ஆகும், இல்லைனா ரேஞ்ச் ஆகும், ரெண்டு சைடும் மூவ் ஆகும் மார்க்கெட். ஓகேங்களா? இதுதான் நடக்கும். ஓகேங்களா? ஓகே, அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா 700 காலை தவிர்த்துட்டோம், 700 புட்டை போய் பார்த்தோம். இதுதான் 22,700 புட்டோட சார்ட்டு. இவனை எடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் ஒரு 15 மினிட்ஸில் இவன் எங்கே இருந்தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா 700 புட்டா போய் இந்த மணி தான் உங்களுக்கு. ஆக்சுவலாக இவனும் ஓப்பனுக்கு கீழே,
ஓப்பனுக்கு கீழே, அட்வான்ஸ் லெவலுக்கு கீழே, எஸ்டர்டே ஐக்கு கீழே, ஈவனும் எல்லாமே நெகட்டிவாக இருந்தான். ஓகேங்களா, 2 பேரையும் எடுக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன். ஆக்சுவலாக கால் வந்து கரெக்டாக ப்ரீமியம் இருந்தால் காலையே நம்ம எடுத்துருக்கலாம். ஆனால் கால் வந்து மார்க்கெட்டுக்கு அகெயின்ஸ்டாக இருந்தது அப்படியே. ஓகேங்களா, அப்போது நம்ம வெயிட் பண்ணோம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேங்களா, இப்போது மார்க்கெட் என்ன பண்ணால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் நேரத்திலலாம் என்ன பண்ணால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ்டர்டே லோ பிரேக் ஆகி ஓப்பனுக்கு கீழே வந்துடுச்சு மார்க்கெட். கரெக்டாக ஒரு ½ அன் ஹவரில் வந்து என்ன பண்ணால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா 9:50க்கு என்ன பண்ணால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ்டர்டே லோ பிரேக்கு, ஓப்பனுக்கு கீழே, எல்லாமே நெகட்டிவ். ஓகேங்களா, அப்போ ப்ரைஸ் இருந்த ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 22,630. நம்ம இன்றைக்கி சப்போர்ட்டாக கொடுத்துருந்தது 22,625ன்னு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் கொடுத்துருந்தோம். கரெக்டாக சப்போர்ட்டில் வந்து நின்றுது மார்க்கெட். செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் என்னது சைட்லேருந்து நம்ம போஸ்ட் பண்ண அந்த சப்போர்ட் லெவலில் வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டில் வந்து நின்றுது மார்க்கெட். ஓகேங்களா, அப்போது இங்கே யார் இந்த மணினா 600ன்ற கால் தான் இந்த மணி. ஓகேங்களா, 600ன்ற கால் இந்த மணி, மேலே 700ன்ற புட்டு இந்த மணி. ஓகேங்களா, இப்போது டோட்டலாக நெகட்டிவ். ஓகேங்களா, மார்க்கெட் ஓப்பனுக்கு கீழே, எஸ்டர்டே லோ கீழே, ப்ரைஸ் எங்கே இருக்குது 630, அதாவது 22,630. நீங்கள் எடுக்கிறதுனா 600 கால் எடுக்கலாம், இல்லை 22,700 புட்டு எடுக்கலாம். மார்க்கெட் நெகட்டிவாக மாறினதுனால 700 போய் செக் பண்ணணும் நம்ம. அந்த டைமில் 9:50க்கு 700 புட்டை போய் செக் பண்ணோம். புட்டை போய் செக் பண்ணோம். 700 புட்டோட சார்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஆக்சுவலாக 9:50க்கு என்ன பண்ணுறான் இவன் அப்படின்னு பாருங்கள். எக்ஸாக்டாக 10 மணிக்கு இவன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எஸ்டர்டே லோ பிரேக்கு, ஓப்பனுக்கு கீழே வந்துடுச்சு. அப்போ இவன் என்ன பண்ணணும்னா ஓப்பனுக்கு மேலே, எஸ்டர்டே ஐக்கு மேலே போனோம் புட்டு. ஓகேங்களா, இவன் எக்ஸாக்டாக போயிட்டான். சேம் இவனும் போயிட்டான். அதாவது இவனோட ஓப்பன் ப்ரைஸ் வந்து 147, இவனோட அட்வான்ஸ் லெவல் 145, எஸ்டர்டே ஐ 137. எல்லாத்தையும் மார்க்கெட் எப்படி நெகட்டிவ் ஆகுதோ, மார்க்கெட் நெகட்டிவ் ஆச்சுன்னா புட்டு பாசிட்டிவ் ஆகிடும். சேம் அதே சினாரியோவில் 10 மணிக்கு இவன் பாசிட்டிவ் ஆகிட்டான். இங்கே தான் உங்களுக்கு என்ட்ரி இந்த இடத்துல எக்ஸாக்டாக, அதாவது 150. இங்கே என்ட்ரி எடுக்கலாமான்னு கேட்டால் எடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது 700 புட்டை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா 600ன்ற கால் இவனுக்கு வழி விடணும். ஏன்னா ப்ரைஸ் அப்போ 650 கிட்டே இருந்தது. ஓகேங்களா, இவன் எல்லாமே கரெக்டாக இருக்கான். மார்க்கெட் நெகட்டிவ், புட் ஆப்ஷனும் பாசிட்டிவாக மாறி எல்லாமே நீங்கள் ஒரு என்ட்ரி எடுக்கிறதுக்கான எல்லா விஷயமும் இருக்குது. அட்வான்ஸ் லெவலுக்கு மேலே, ஓப்பனுக்கு மேலே, எஸ்டர்டே ஐ பிரேக் எல்லாமே க்ளீனாக இருக்குது. ஓகேங்களா, அப்போது இவனை எடுக்கிறதுக்கு முன்னாடி இவனுக்கு வழி விடுற 22,600 காலை போய் நம்ம செக் பண்ணோம். எக்ஸாக்ட் இவனும் சப்போர்ட்டில் இருந்தான். இவனோட அட்வான்ஸ் லெவல் 147, இவனும் அட்வான்ஸ் லெவலில் சப்போர்ட் எடுக்கிறான். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், 2 பேரும் சப்போர்ட்டில் இருந்தாங்க அப்படின்னா வெயிட் பண்ணி யாருன்னா ஒருத்தர் கீழே உடைப்பாங்க, யாருன்னா ஒருத்தர் மேலே உடைப்பாங்கன்னு சொல்லியிருக்கோம். அதனால் வெயிட் பண்ணோம். ஓகேங்களா, அவன் பாசிட்டிவாக மாறி இருந்தாலும் 700 புட்டு அவனை நம்ம எடுக்கலை, வெயிட் பண்ணோம். வெயிட் பண்ணும்போது எக்ஸாக்டாக வந்து பர்ஃபார்ம் பண்ணுவான் அப்படின்னு நினச்ச புட்டு வந்து லெவலை கீழே உடைச்சிட்டான். ஓகேங்களா, லெவலை கீழே உடைச்சிட்டான். அதாவது இவனோட ஓப்பன் ப்ரைஸ், இவனோட அட்வான்ஸ் லெவல், இவனோட எஸ்டர்டே எல்லாத்தையும் உடைச்சிட்டான் கீழே. ஓகேங்களா, உடச்ச உடனே க்ளீனாக உடச்சி இங்கே கீழே சஸ்டெயின் ஆகிறான் பாருங்கள். அதாவது சப்போர்ட் எல்லாத்தையும் கீழே உடச்சோன்னா ரெசிஸ்டன்ஸாக மாறுது. ரெசிஸ்டன்ஸில் போய் சப்போர்ட் எடுக்கிறான், ரெசிஸ்டன்ஸில் போய் முட்டி அப்படியே நிற்கிறான். ஓகேங்களா, அந்த டைமில் தான் நம்ம போய்ட்டு காலை சூஸ் பண்ணோம். ஏன்னா இவன் பர்ஃபார்ம் பண்ண 2 பேரையும் தான் பார்க்கணும். 22,600, 22,700. இதில் 700 தான் பர்ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா மார்க்கெட் நெகட்டிவ். ஆனால் அவன் என்ன பண்ணான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்போர்ட்டில் இருந்தால் பர்ஃபார்ம் பண்ண மாட்டான்னு நினச்ச காலும் சப்போர்ட்டில் இருந்தான். அதனால் வெயிட் பண்ணோம், யார் லெவலை கீழே உடைக்கிறா அப்படின்ட்டு. கரெக்டாக நம்ம பர்ஃபார்ம் பண்ணுவான்னு நினச்ச 22,700 புட்டு லெவலை கீழே உடைச்சிட்டான். அதனால் 22,600 அப்படின்ற காலை தான் நம்ம எடுத்தோம். இதுதான் என்ட்ரி. இங்கே தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஆக்சுவலாக இதுதான் அவன் பாருங்க, லெவலை கீழே உடைச்சோன்னா இவன் மேலே உடச்சி புல் பேக் இங்கே தான் வரான். இங்கே தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். 150ல் நீங்கள் எடுத்திருந்தாலும் மார்க்கெட் வந்து 180 வரைக்கும் போச்சு. 30 பாயிண்ட் கொடுத்தான். ஓகேங்களா, ஆக்சுவலாக வந்து 30 பாயிண்ட் கொடுத்தான் இது. ஓகேங்களா,
இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எடுத்த இந்த ஸ்ட்ரைக் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே, ஓப்பனுக்கு கீழே இருந்த ஸ்ட்ரைக்கு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே, ஓப்பனுக்கு மேலே, எஸ்டர்டேக்கு மேலே இருக்கிறவன் எப்போவுமே ஒரு ட்ரெண்டில் போகிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு. இதே ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே, ஓப்பனுக்கு கீழே இருக்கிறவன் எடுத்திங்கன்னா மேக்ஸிமம் ஓப்பன் இல்லைனா ப்ரீவியஸ் க்ளோஸ் வரைக்கும் தான் அவனால் போக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி ஒரு என்ட்ரி கிடைக்குதுன்னா அந்த என்ட்ரி வந்து கண்டிப்பாக ரிவர்ஸ் ஆகிற என்ட்ரியாக தான் இருக்கும். ரிவர்ஸ் என்ட்ரிக்கு நம்மளுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணும் நீங்கள். ஓகேங்களா? கரெக்டாக அதே மாதிரி பாருங்கள், ஓப்பனுக்கு கீழே ப்ரீவியஸ் க்ளோஸ் இருந்தவன் பர்ஃபார்ம் பண்ணுறான் அப்படின்னா கண்டிப்பாக செகண்ட் ஹாஃபில் நம்மளுக்கு ஒரு என்ட்ரி இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சிக்கலாம். ஒரு டைம் இந்த ஓப்பனை உடச்சி சில டைம் மேலே போயிடுவோம். ஆனால் அது எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 10 என்ட்ரியில் 2 என்ட்ரி தான் அப்படி நடக்கும். மிச்சம் பெரும்பாலும் 8 என்ட்ரி 7 என்ட்ரி ரிவர்ஸ் ஆகிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு. ஓகேங்களா? அதனால் பாருங்கள், இவன் போய் 89ன்ற இந்த லெவலை தொடும்போது தான் நம்ம அந்த புட்டை போய் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அந்த ரிவர்ஸ் என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருக்கும். எக்ஸாக்டாக இவன் போய் 189 போய் டச் ஆகிற பாருங்க. அதை போய் டச் கூட பண்ணலை. ஓப்பனை போய் தொடவே முடியல அவனால். ஓப்பனை தொட முடியாமல் கீழே இங்கே வந்து உடைக்கிறான். எத்தனை மணிக்குன்னு பாருங்கள், 12:15. ஓகேங்களா? அப்போது பர்ஃபார்ம் பண்ணவன் அட்வான்ஸ் லெவலை தாண்டி ஓப்பன் வரைக்கும் போய் டார்கெட் கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் ஓப்பனை தாண்ட முடியாமல் அட்வான்ஸ் லெவலை கீழே உடைச்சிட்டான். எத்தனை மணிக்கு? 12:15. அப்போது நம்ம அப்போ தான் 22,700ன்ற புட்டை எடுத்தோம் நம்ம. ரிவர்ஸ் என்ட்ரி எக்ஸாக்ட் பாருங்கள், 22,700 புட்டு. அதே 12:15 மணிக்கு இவன் கரெக்டாக அவன் லெவலை கீழே உடச்சி ஃபுல்லாக வீக் ஆகிட்டான். இவன் பாருங்கள் அழகாக மேலே உடைக்கிறான் பாருங்கள். அதாவது எஸ்டர்டே ஆகி 137 மேலே உடைச்சிட்டான். அதுக்கப்புறம் நம்ம அட்வான்ஸ் லெவல் 145, இவனோட ஓப்பன் ப்ரைஸ் 147. அதை தாண்டும் போது தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். 150ல் என்ட்ரி கொடுத்துருக்கலாம். கண்டிப்பாக 180 வரைக்கும் 190 வரைக்கும் போச்சு. ஒரு 30 பாயிண்ட் சாலிடாக பிடிச்சிருக்கலாம். ஏன்னா இவ்வளோ தூரம் போகலாம் நம்ம சொல்ல முடியாது. 15 பாயிண்ட் தான் நம்மளோட டார்கெட்டு. தெளிவாக போனோம், எந்த ஒரு டிஸ்டர்ப் இல்லாமல் போய் ஈஸியான டார்கெட் கொடுத்தான். ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு கஷ்டமான ஒரு என்ட்ரின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, ஒரு மார்க்கெட் நெகட்டிவ் ஆகுது அப்படின்னா புட்டு பர்ஃபார்ம் பண்ணால் நீங்கள் ஈஸியாக எடுத்துருவீங்க. அதேமாதிரி மார்க்கெட் பாசிட்டிவ் அப்படின்னா கால் பர்ஃபார்ம் பண்ணால் ஈஸியாக எடுத்துருவீங்க. அதே மார்க்கெட் நெகட்டிவ் ஆகி புட்டு பர்ஃபார்ம் பண்ணாமல் கால் பர்ஃபார்ம் பண்ணுறான்னா அதுக்கப்புறம் திரும்பியும் புட்டு பர்ஃபார்ம் பண்ணுவான். 2 என்ட்ரியாக இருக்கும். அப்போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆவீங்க, எடுக்கிறதுக்கு திணறுவீங்க. இந்த மாதிரி இடத்துல கண்டிப்பாக மார்க்கெட் நெகட்டிவ் அப்படின்னும் போது கண்டிப்பாக நீங்கள் புட்டு என்ட்ரி கிடைக்கல, காலை எடுத்தீங்க அப்படின்னா அவன் ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே, ஓப்பனுக்கு கீழே இருக்கிறவன தான் இருப்பான். அந்த ஒரு என்ட்ரி எடுத்துகிட்டு விட்டுடணும். அந்த என்ட்ரி எடுக்க முடியல, உங்களால் எடுக்க தெரியல, பயந்துட்டீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் க்ளோஸ் ஓப்பனுக்கு கீழே இருக்கிறவங்க தான் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துருவீங்க. ஏன்னா மார்க்கெட் நெகட்டிவ்னா புட்டு தான் பர்ஃபார்ம் பண்ணணும். ஆனால் அதுக்கு அகெயின்ஸ்டாக கால் பர்ஃபார்ம் பண்ணுறான் அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் காலை எடுக்காமல் விட்டுட்டு அவன் போய் ஓப்பனையோ ப்ரீவியஸ் க்ளோஸோ டச் பண்ணும்போது அதுக்கப்புறம் திருப்பியும் புட்டை நீங்கள் ட்ரெண்ட் என்ட்ரியை கண்டினியூ பண்ணலாம். அந்த மாதிரி தான் இந்த என்ட்ரி. தெளிவாக பாருங்கள், அவன் பர்ஃபார்ம் பண்ணி இப்போ ஓப்பனை போய் தொட்டவொன்னே இவன் பர்ஃபார்ம் பண்ணுவான். இங்கே நம்ம எடுக்க முடியாது. ஆனால் அட்வான்ஸோட தாண்டும் போது எடுத்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். கண்டிப்பாக ஒரு கஷ்டமான என்ட்ரி தான். ஆனால் இந்த என்ட்ரியை ஒன்று ஃபஸ்ட் ஹாஃபில் இருக்கிற ஒரு என்ட்ரி எடுக்கணும், இல்லைனா செகண்ட் ஹாஃபில். 2 என்ட்ரியும் கண்டிப்பாக எடுக்க முடியாது. அது ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப ப்ராக்டிஸ் இருக்கிறவங்க பண்ணவங்களுக்கு மட்டும்தான் இது எடுக்க முடியும். ஓகேங்களா? ஃபஸ்ட் என்ட்ரி வேணால் எடுத்துருக்கலாம் சில பேர், இல்லை அதை விட்டுட்டு செகண்ட் என்ட்ரி ஈஸியாக எடுத்துருக்கலாம். ஏன்னா ஓப்பனுக்கு கீழே ப்ரீவியஸ் க்ளோஸ் இருக்கிறவன் கண்டிப்பாக ஓப்பன் ப்ரீவியஸ் க்ளோஸ் வரைக்கும் தான் போய் தொடுவான்றது நல்லாவே தெரியும். ஓகேங்களா? அதை போய் தொட்டு அவன் க்ளீனாக அட்வான்ஸ் லெவலில் கீழே உடச்சி வீக் ஆனவொன்னே இவன் அட்வான்ஸ் லெவலில் மேலே உடைக்கும் போது எடுத்து நீங்கள் ப்ராஃபிட் பண்ணிக்கலாம். அந்த செகண்ட் என்ட்ரின்றது இந்த மாதிரி இன்சைட் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு செகண்ட் என்ட்ரி ஈஸியாக இருக்கும் எப்போவுமே. அதாவது ஒரு ட்ரெண்டுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு ஸ்ட்ரைக் பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா, அதாவது ஒரு மார்க்கெட் நெகட்டிவ்னா புட்டு தான் பர்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கு அவன் பர்ஃபார்ம் பண்ணாமல் கால் பர்ஃபார்ம் பண்ணுறான், அகெயின்ஸ்டாக பர்ஃபார்ம் பண்ணுறான்னா கண்டிப்பாக செகண்ட் ஹாஃபில் இருக்கிற என்ட்ரி எடுத்திங்கன்னா சூப்பராக சேஃபாக ஃபாஸ்ட்டாகவும் மூவ் ஆகும். ஓகேங்களா? இது நம்ம நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம், எப்போவுமே ஒரு ரிவர்ஸ் என்ட்ரி ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும்ட்டு. அதை மாதிரி தான் இது. இந்த மாதிரி என்ட்ரிலாம் ஏதாச்சும் ஒரு என்ட்ரி ட்ரை பண்ணிவிட்டு ஒரு ப்ராஃபிட் பண்ணிவிட்டு விட்டுடலாம். 2 என்ட்ரிலாம் ட்ரை பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஓகே கைஸ், இன்றைக்கி கொஞ்சம் டஃப்பான என்ட்ரி தான். ஆனால் செகண்ட் ஹாஃபில் எடுத்த என்ட்ரி ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கும். ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்திருக்கும் கைஸ். ஓகேங்களா? ஆனால் ப்ராக்டிஸ் எடுத்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிற ஸ்டூடெண்ட்டுங்க இதை ஈஸியாக எடுத்திருக்காங்க. காலையில் நிறைய பேர் எடுத்திருக்காங்க. 2 என்ட்ரியுமே எடுத்திருக்காங்க. அது ரொம்ப ஒரு பெரிய விஷயந்தான். அவங்களுக்குலாம் கங்க்ராட்ஸ். இருந்தாலும் நியூ ஸ்டூடெண்ட்லாம் இதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி
அதாவது ரொம்ப சிம்பிள். மார்க்கெட் நெகட்டிவ்னா புட்டு தான் பர்ஃபார்ம் பண்ணணும். ஓகேங்களா? மார்க்கெட் பாசிட்டிவ்னா கால் தான் பர்ஃபார்ம் பண்ணும். அதுக்கு அகெயின்ஸ்டாக பர்ஃபார்ம் பண்ணுது ஒரு ஸ்ட்ரைக் அப்படின்னா, அதாவது மார்க்கெட் நெகட்டிவ்னா புட்டுக்கு பதில் கால் பர்ஃபார்ம் பண்ணுறான்னா, கண்டிப்பாக அவன் ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே ஓப்பனுக்கு கீழே இருந்து தான் பர்ஃபார்ம் பண்ணுவான். அப்போ அவன் போய் ஓப்பனையோ ப்ரீவியஸ் க்ளோஸ் தொடரும்போது நீங்கள் அந்த ட்ரெண்ட் என்ட்ரி அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆனால். ஓகேங்களா? ஓகே, இதுதான் நான் சொல்ல வரேன். ஓகேங்களா? அந்த மாதிரி என்ட்ரி செகண்ட் ஹாஃபில் பண்ணிங்கன்னா ஈஸியாக ப்ராஃபிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரே என்ட்ரியில் முடிஞ்சிடும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஓகே, இன்றைக்கி டஃப்பான என்ட்ரி தான் கைஸ். இருந்தாலும் நல்லா தான் இருந்தது என்ட்ரி. ஃபஸ்ட் ஹாஃப்லேயும் செகண்ட் ஹாஃப்லேயும் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருந்தது மார்க்கெட்டு. ஓகேங்களா? ஓகே கைஸ், 2 days லீவ். நாளைக்கு தான் நம்ம பார்க்கணும். மண்டே தான் இதோட மார்க்கெட்டு. மண்டே பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ், பாய்.